வெல்கம் டு கோர்ஸ் வெல்த். இந்த வீடியோவில் லாஸி அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது லாஸி அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இமேஜ் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்டில் இருக்க இமேஜில் வந்து நமக்கு குவாலிட்டியும் சைஸும் கம்மியான மாதிரி தெரியும். ரைட் சைடில் வந்து கிளியராக தெரியும். இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நிறைய டேட்டா வந்து லாஸ் ஆகிருக்கு. பிக்சல்ங்கிற டேட்டா வந்து லாஸ் ஆகிருக்கு. ரைட் சைடில் வந்து எந்த டேட்டாவும் லாஸ் ஆகலை. ஸோ கிளியராக இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த இமேஜ் தான் ஒரிஜினல் இமேஜ். இதோட ஃபைல் சைஸ் வந்து 112 KB. ஸோ கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண வாட்டி இங்கே ஒரு 108 KB தான் கிடச்சிருக்கு. 4 KB லாஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் குவாலிட்டி வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகலை. பட் இங்கே லாஸி கம்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா 50 KBயில் தான் கிடச்சிருக்கு ஃபைல். பாதி ஃபைல் சைஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இமேஜோட குவாலிட்டி அண்ட் சைஸும் கம்மியாகிடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகி ரீஸ்டோர் ஆகும்போது 99% ஆஃப் ஒரிஜினல் ஃபைல் சைஸோட அப்படியே கிடச்சிச்சின்னா அது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஒருவேளை ஒரிஜினல் ஃபைல் சைஸ்லேருந்து கம்ப்ரெஸ் ஆகி ரீஸ்டோர் ஆகும்போது 60 to 70% தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது லாஸி கம்ப்ரெஷன். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னா, இப்போ ஒரிஜினல் ஃபைல் சைஸ் வந்து டேட்டா ரிட்டர்ன்டென்சி ஆகும்போது அதோட கோடிங் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த கோடிங் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது வந்து அது அச்சீவ் ஆகி இன்னொரு இடத்துல வந்து டீகோட் தான் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஷேர் பண்ணோம்னா கோடிங் மூலியமாக தான் ஷேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அது என்கோட் ஆகி டீகோட் தான் ஆகும். ஸோ டீகோட் ஆகும்போது பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஃபைலாக அட்டாச் ஆகி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடித்த வாட்டி அது ஒரு இமேஜ் ஃபைலாக இல்லை வீடியோ ஃபைலாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபைலாக நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து அதில் வந்து லாஸியாகவும் இருக்கலாம், லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். அது சொல்ல முடியாது. டேட்டா நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னா அது லாஸி கம்ப்ரெஷன். டேட்டா லாஸ் ஆகலைங்க அது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஸோ நம்ம இப்போ அதிகமாக இந்த இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப், இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லை கம்ப்ரெசர் சைட்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கன்னா லாஸி கம்ப்ரெஷன். ஏன்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்லலாம் ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ணோம்னா அங்கே வந்து குவாலிட்டி கம்மியாகவும் ஃபைல் சைஸ் கம்மியாகவும் தான் போகும். இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் அதிக இமேஜஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால லாஸி கம்ப்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிடிஎஃப் ஃபைல்லாம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை இமேஜெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டுமே லாஸி கம்ப்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதே இந்த ஜிப் ஃபைல், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் நமக்கு லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனில் யூஸ் ஆகும். நம்ம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறோமோ அதே ஃபைல் சைஸில் அதே குவாலிட்டியில் தான் அங்கே அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் லாஸி அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் யூஸ் ஆகிற ஏரியாஸ். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக கான்செப்ட் ஓரியன்டாக பார்க்கணும்னா, லாஸி கம்ப்ரெஷன் வந்து ஒரிஜினல் ஃபைல் சைஸ்லேருந்து டேட்டாவை லாஸ் பண்ணும். அதான் லாஸி கம்ப்ரெஷன். இதே லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன்னா எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாது. அப்படியே லாஸ் ஆனாலுமே தேவையில்லாத எட்ஜில் இருக்க டேட்டாஸ் அந்த மாதிரி தேவையில்லாத டேட்டா தான் நமக்கு வந்து லாஸ் ஆகும். அது பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது லாஸி கம்ப்ரெஷனில் ஒரு டைம் டேட்டா லாஸ் ஆகிடுச்சுன்னா அது திரும்ப ரிகவர் பண்ண முடியாது. அவ்வளோதான். இதே நமக்கு லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன்னா ஒரு 2 to 3% தான் லாஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இந்த என்னன்னு பார்த்து. அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே திரும்ப கொண்டு வந்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி டேட்டா லாஸ் ஆகும்போது வந்து டேட்டாவோட சைஸ் வந்து கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு இமேஜோ வீடியோவோ அதோட குவாலிட்டியை வந்து அது கம்மி பண்ணும். பட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் வந்து ஒரிஜினலோட சைஸே தான் திரும்பி கிடைக்கும். இப்போது லாஸி கம்ப்ரெஷனில் வந்து 60 to 70% ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது லாஸி கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறப்போ. பட் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை. ஸோ 1 to 2% தான் கம்மியாகும். இப்போ லாஸி இமேஜ் ஃபார்மேட்ஸ்லாம் என்னென்னா, ஜேபிஜி, கிஃப்ட்லலாம் நீங்கள் பெருசாக குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே மீடியமான குவாலிட்டியில் தான் நமக்கு கிடைக்கும். இதே நம்ம லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறப்போ வந்து பிஎம்பி, பிஎன்ஜி, ராஃப் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களோட அக்யூரேட்டான குவாலிட்டியான இமேஜ் ஃபைலே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லாஸி கம்ப்ரெஷன்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் சொன்ன மாதிரியே நியூஸ் வெப்சைட்டில், இ-காமர்ஸ் வெப்சைட்டில், கம்ப்ரெசர் வெப்சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதே லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஃபோட்டோவோட இல்லை வீடியோவோட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் கூட யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.